அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சில தினங்களிலே ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ஈதுல் அல்ஹா என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் ஞாபகம் வருவது உலஹியா என்று சொல்லப்படுகின்ற குர்பானி கொடுத்தல் தான் ஞாபகத்திற்கு வரும். குர்பானி கொடுத்த பின்னால் குர்பானி இறைச்சியை எவ்வாறு பங்கீடு செய்ய வேண்டும்? முழு அந்த பிராணியையும் நாமே வைத்துக் கொள்ளலாமா? ஏழைகளுக்கு கொடுக்கலாமா? செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாமா? நம்மை ஒட்டி வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களுக்கு அந்த இறைச்சியை கொடுக்கலாமா? இது போன்ற சந்தேகங்கள் எல்லாம் சமுதாய மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவான பதிலை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. குர்பானி கொடுத்த பின்னால் தனிநபர் ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். 7 நபர்கள் கூட்டு சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம். இப்போ ஒருவர் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்கிறார். அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். குர்பானி கொடுத்த பின்னால முழு ஆட்டையும் தன் குடும்பத்திற்கே அவர் வைத்துக் கொள்ளலாம். ஏழைகளுக்கு கொடுக்காமல், உறவினர்களுக்கு கொடுக்காமல், சகோதர சமுதாயத்தவர்களுக்கு கொடுக்காமல் முழு ஆட்டையும் தன் குடும்பத்திற்கே அவர் வைத்துக் கொள்ளலாம் என்பதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது. காரணம், அல்லாஹ்விற்கு இறைச்சியோ அந்த பிராணியின் இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. மாறாக குர்பானி கொடுப்பவரின் உள்ளத்தில் உள்ள இறையச்சத்தை தான் அல்லாஹ் பார்க்கின்றார். இவர் அல்லாஹ்விற்காக அறுக்கிறாரா? மக்கள் தன்னை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக அறுக்கின்றாரா? இதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றானே தவிர இவர் ஏழைகளுக்கு கொடுத்தாரா, சகோதர சமுதாயத்தவர்களுக்கு கொடுத்தாரா, செல்வந்தர்களுக்கு கொடுத்தாரா என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ், அதிலே 37வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. அந்த பிராணியினுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். உங்களிடமிருந்து இறையச்சம்தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. அப்ப அல்லாஹ் இறையச்சத்தை தான் பார்க்கின்றான், மன தூய்மையை பார்க்கின்றான். இவன் யாருக்காக அழிக்கின்றான்? அல்லாஹ்விற்காக அழிக்கிறானா? இந்த அவரு குர்பானி கொடுத்தாரு, நம்ம கொடுக்கலன்னா கேவலமா பார்ப்பாங்களே என்பதற்காக கொடுத்தாரா? அல்லது நாமும் குர்பானி கொடுத்தோம் என்று 4 நபர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் என்பதற்காக கொடுத்தாரா என்பதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, பங்கு வைத்தல் ஒன்றே தனக்கு தேவைப்பட்டால் முழு பிராணியையும் தனக்கே வைத்துக் கொள்ளலாம். அதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. அல்லது அதை 3 பங்குகளாக ஆக்கி
ஒன்று தனக்கு, இரண்டாவது யாசிக்காத செல்வந்தர்களுக்கு, மூன்றாவது யாசிப்பவர்களுக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஃபக்குலு மின்ஹா, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஏன்னா முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள் குர்பானி இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபக்குலு மின்ஹா, நீங்கள் சாப்பிடுங்கள். நாம கொடுத்த பிராணிய நாம முதல்ல சாப்பிடணும். யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் அதை கொடுங்கள். யாசிப்பவர் யார் யாசிப்பார்? ஏழைகள் தான் யாசிப்பார்கள். எங்களுக்கு கறி கொடுங்க, கறி கொடுங்க. ஈதுல் அல்ஹா என்று பாருங்கள், ஒவ்வொரு வீடாக ஏழைகள் தான் அதிகமாக காட்சி தருவார்கள். அப்ப யாசிக்கின்ற ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், யாசிக்காத செல்வந்தர்களுக்கும் அந்த இறைச்சியை கொடுக்கலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதே 22வது அத்தியாயம் 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபக்குலு மின்ஹா, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கும் அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அப்ப 3 பங்காயிடுச்சு. நமக்கு ஒரு பங்கு, யாசிக்காத செல்வந்தர்களுக்கு ஒரு பங்கு. அந்த செல்வந்தர்கள் உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கொடுக்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னா, யாசிக்கக்கூடிய ஏழைகளுக்கு, கஷ்டப்படுகின்ற ஏழைகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ 3 பங்கு ஆயிடுச்சு. இந்த 3 பங்குகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யாசிப்பவர் யாசிக்காதவர் இவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதனால செல்வந்தர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், சகோதர சமுதாயத்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் அந்த இறைச்சியை தாராளமாக கொடுங்கள். யாசிப்பவர்களுக்கு கொடுங்கள், கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு கொடுங்கள். அவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் பொதுவாக சொல்கின்ற காரணத்தினால், கஷ்டப்படுகின்ற ஏழைகள் முஸ்லிம்களாக இருக்கட்டும், ஹிந்து நண்பர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ தோழர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், கடவுள் கொள்கையை மறுக்கின்ற நாத்திகர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் அந்த இறைச்சியை தாராளமாக கொடுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு தெளிவான சட்டங்களை அல் குர்ஆனின் மூலமாக கற்றுத் தருகின்றார். சுஃபியானி சௌரி அவர்கள் சொல்கிறார்கள், காணல் முஷ்ரிகூன லா யஅகுலூன மின் தபாயிஹிம், குர்பானி கொடுத்த பின்னால் முஷ்ரிக்கீன்கள் அந்த இறைச்சியை சாப்பிட மாட்டார்கள். ஆனா முஸ்லிம்களுக்கு அது அனுமதிக்கப்படுகிறது. தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம், தேவைன்னா தேவையில்லைன்னா சாப்பிட தேவையில்லை. ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவது கூட. அப்ப நாமும் சாப்பிட்டு உறவினர்கள், ஏழைகள், நண்பர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் தாராளமாக அதை கொடுப்பது கூடும். விற்பனை செய்வதுதான் கூடாது, கூலியாக கொடுப்பதுதான் கூடாது என்பதையும் இந்த சமுதாயம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சூரத்து தஹர் 76வது அத்தியாயம் 8வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற பிரியத்தின் காரணத்தினால் அவர்கள் உணவை கொடுப்பார்கள். மிஸ்கீனன் யதீமன் வஅசீரா, ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைவாசிகளுக்கும் கொடுப்பார்கள். இந்த ஆயத்திலும் பாருங்க, முஸ்லிமான ஏழை, முஸ்லிமான அனாதை, முஸ்லிமான சிறை கைதி அப்படிங்கிற குறிப்பு வரல. அல்லாஹ்வின் மீது உண்மையிலேயே நமக்கு பிரியம் இருக்குமானால், பசி என்று யார் வந்தாலும் கூட மதத்தை பார்ப்பது கூடாது, நிறத்தை பார்ப்பது கூடாது,
மொழியை பார்ப்பது கூடாது, நாட்டை பார்ப்பது கூடாது. பசின்னு வந்துட்டு அப்படின்னா யார் வந்தாலும் நம்மால் இயன்ற உணவுகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, துத்இ முத்ஆம், பசித்தவர்களுக்கு உணவை வழங்குவது. பசித்தவர்னு சொன்னாங்களே தவிர முஸ்லிமானன்னு சொல்லல. தியாக திருநாள் அன்று நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஏழைகள்ல அதிகமானவர்கள் யார் இருக்கிறாங்க? முஸ்லிம்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இறைச்சி சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவார்கள், ஆனால் வாங்குவதற்கு காசு இருக்காது. அப்படிப்பட்ட ஏழைகள் நம்முடைய வீட்டை நாடி வந்து கேட்டாங்கன்னா அவர்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். செல்வந்தர்களா பார்த்து பார்த்து கொடுப்பது கூடாது. இஸ்லாத்துல செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம், கொடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தேவைப்படுகின்ற, பசியோடு வருகின்ற, கஷ்டப்படுகின்ற ஏழைகள் வந்து கேட்பார்களே ஆனால் நம்மிடம் இறைச்சி இருக்குமானால் அவர்களை மதத்தை பார்க்காமல், நிறத்தை பார்க்காமல், மொழியை பார்க்காமல் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல 3251வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு சலாம் ஒரு யூதா மார்க்க அறிஞர், இஸ்லாத்தை தழுவுகின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை எதிர்பார்க்கின்றார். லம்மா கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே முகத்தை பார்க்கிற ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை, இது பொய்யான முகம் அல்ல, இது உண்மை சொல்லக்கூடிய முகம். அவர் புரிந்து கொள்கின்றார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையிலே பெருமானாரை அவர் புரிந்து கொள்கின்றார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு உன்னிப்பா கவனிக்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்சு சலாம், சலாம் நீங்கள் பரப்புங்கள், ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்இ முத்ஆம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். இங்கு ரசூலுல்லாஹ் முஸ்லீம் சொல்லலையே, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்ப யாருக்கு வேண்டுமானாலும் நாம குர்பானி இறைச்சியை கொடுக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. எனவே குர்பானி இறைச்சியை நமக்கே தேவைப்பட்டால் முழுமையும் நமக்கே வைத்துக் கொள்ளலாம், அல்லது 3 பங்குகளாக ஆக்கி நமக்கு ஒரு பங்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு, நம்ம உறவுகளுக்கு, அவங்க செல்வந்தர்களா ஏழையா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. முஸ்லிம்களா முஸ்லிம்கள் அல்லாதவர்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தாராளமாக யாருக்கு வேண்டுமானாலும் அதை அன்பளிப்பாக கொடுக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. முறையாக நாம் குர்பானி இறைச்சியை விநியோகம் செய்வோம், அல்லாஹ்வின் அருளை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்ய இருக்கின்ற குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை நமக்கு தருவானாக. சகோதர சமுதாயத்தவர்களோடு இணக்கமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.